Hi, welcome to our channel. So last video revit என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு wall create பண்றது, flooring எப்படி போடுறது, door எப்படி பண்றது, window roofing plus lintel. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தாச்சு. இது ஒரு செட் ஆஃப் டிசைன். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இதில் காலம் பிளேஸ் பண்ணுறது, எப்படி வந்து இதில் கேக் ஃபைல் எப்படி இதில் இன்புட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் காலமு, தென் ஸ்டேர் கேஸ் எப்படி பண்ணுறது, அதுலேயே எடிட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தென் அதே மாதிரி ரேம்ப்பு, அடுத்து ரைலிங். ஓகேவா? இது ஒரு செட் ஆஃப் வீடியோ. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் நெக்ஸ்ட் அடுத்து வந்து எப்படி மெஷரிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? தென் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப லாஸ்ட் வீடியோவில் ஃபைனலாக எப்படி உங்களுக்கு அது ரெண்டர் பண்ணுறதுங்கிறது அந்த வீடியோவில் வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தென் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ட்ராயிங் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேடை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது 2012லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இதே இதில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்குமே இன்செர்ட் தான். ஸோ இன்செர்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கேடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்து இன்புட் கேடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க் கேடை கொடுத்துட்டு ஸோ நான் ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே நான் வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோ ஆரிஜின் இஸ் இன்டர்னல் ஆரிஜின். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ப்ளேஸ் ஆக போகுது, அதில் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த ட்ராயிங் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா இது வந்து பின் பண்ணி வச்சோம். ஸோ அந்த பின்னை மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்பின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அது அன்பின் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு டிலே ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நான் இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும். ஸோ அந்த லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நீங்கள் எந்த வீடியோவில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த லெவல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிசைனில் எந்த டிசைனுமே இது இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா குயிக்காக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ட்ராயிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டு வாலுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா WA. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 9 inches வால் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணதுனால அந்த வால் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோவில். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு லெவல் செட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ரூஃப் ஃப்ளோர் வரையும், ஆனால் அவுட்ரு வாலில் வந்து எனக்கு எப்பவுமே பேராபெட் தான். ஸோ அந்த பேராபெட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா இந்த பிக் லைன்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை அந்த லைனே வச்சுக்கோங்க. நான் லைன்லேயே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லைன் எடுத்துகிட்டு இங்கே வால் லொக்கேஷனில் இப்போ சென்ட்ரல் லைன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இதோட சென்டரில் இந்த வால் கிரியேட் ஆகும். ஓகேவா? எனக்கு ஆனால் இந்த பேத்வேல தானே கிரியேட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் எது வேணால் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்டீரியரில் போகுது. அப்படியே என்ன பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகேவா? நீங்கள் அப்படியே இது அப்படியே கண்டினியூவாக வந்துடுங்க, இந்த கடைசி வந்துடுங்க. ஓகேவா? அடுத்து இங்கே மவுஸ் லெஃப்ட் கிளிக் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா சாஃப்ட்வேரோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்மேட்லாம் செட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மவுஸ் லெஃப்ட் கிளிக் மட்டும்தான். நான் அதே மாதிரி இன்டீரியர் போடுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூஃப் ஃப்ளோரில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் ஆகும். ஸ்பேஸ் பட்டன் அழுத்துங்க. ஓகே. எனக்கு இது வரையும் இது ஓப்பனிங் தான், அப்போனா விட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பேஸ் பட்டனை இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன், இங்கே கொண்டு போகிறேன். எனக்கு டோர் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதான் அப்படியே வர வேண்டியதானே, அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்மோஸ்ட் என்னென்னா நீங்கள் கேரில் ஒர்க் பண்ண மாதிரி இது ஆகிடும். அப்பப்போ ஸ்பேஸ் பட்டனை மட்டும் அமுக்கிங்க, உங்களுக்கு அது கரெக்டாக போயிட்டுருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ இதை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த சின்ன வால் வேணும். என்ன பண்ணுவீங்க, ஸோ வால் போங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, எடிட் டைப் போங்க. அந்த வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 inches. ஸோ டூப்ளிகேட்டில் போயிட்டு
5 inch வால். மெயினாக ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் தான் மாற்றணும். நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. அடுத்து இங்கே ஸ்ட்ரக்சரில் எடிட்டில் போயிட்டு 5 inch. ஓகேவா? ஓகே. தென் மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு அந்த 5 inches மாறி இருக்கும். எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் டு ரூஃப் லெவல் தான். ரூஃப் லெவல் இதை மெயினாக பார்த்துக்கோங்க. பார்த்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா 3D வியூவில் போய் பார்க்குறேன். இது தெரியுதுங்களா? இது வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன் சடனாக. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நான் இப்போ சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு இதெல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேராபெட்டு, இது வந்து ரூஃப் லெவல். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ டோர் விண்டோஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? அதில் பண்ண மாதிரியே தான் டோர் எடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது ஓகே. இதுவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணாமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இதில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி டிராயிங் ஒர்க் பண்ணணுமோ நீங்கள் கேட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா வால் போகிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிக் லைன்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். அது உள்ளே வர்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நான் 9 inches வால் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா அது பார்த்தீங்களா அதுவே க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படியும் கிளிக் பண்ணிக்கிட்டும் போகலாம். நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் அந்த மாதிரி கண்டினியூட்டியாக நீங்கள் இதில் வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. லைன்ஸு ஒன்று வந்து பிக் லைன்ஸு இடையில மட்டும் இந்த இது சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிடும். தென் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஓகே இதே வச்சுக்கிறேன். நான் இதிலே ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இங்கே காலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ காலம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் என்ன பண்ணிங்கன்னா ரூஃபிங் ஒன்று போட்டுக்கிறேன். ரூஃபிங் இப்படி போடுவீங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ மாதிரி தான். ரூஃப் போயிடணும். சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஏஜில் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதே நான் அப்படியே எடுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சிம்பிள் தான் இது. ஓகேவா? எனக்கு ரூஃப் லெவலில் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு கீழே இங்கே ஒரு டம்மி காலம் கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கு ஃப்ளோரிங் ஒன்று இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ளோரிங்கை நான் போட்டுக்கிறேன். எல்லாமே அந்தந்த லெவலில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அந்த இதை பார்க்க மறந்துடுவீங்க, சைஸஸை. ஓகேவா? அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதோட ஃப்ளோரிங்லேருந்து வச்சுட்டு இது கீழெல்லாம் மண் போடுறது தானே. ஸோ ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை கீழே மண் போட்டு மூடிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோர் லெவல் போகிறேன். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் இங்கே உங்களுக்கு காலம்னு இருக்கும். ஓகேவா? ரூஃபிங் பக்கத்தில் காலம் இருக்கும். அதில் கீழே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு காலம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெரைட்டிஸ் ஆஃப் காலம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா லோட் ஃபேமிலி போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துடும். ஸோ அதில் காலம் போயிட்டு ஸோ நான் வந்து இந்த காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஓப்பன். எனக்கு அந்த காலம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல அந்த காலம் ப்ளேஸ் ஆகணும். தென் அடுத்து இந்த இடத்துல. ஸோ எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் போதுன்னா விட்டுருங்க. ஓகேவா? எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும்னா என் ஆஃப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக 3D போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து இவ்வளோ சின்னமாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் லெவல்லேருந்து டாப் லெவலில் கிளிக் பண்ணி ரூஃப்க்கு மாற்றிடணும். ஓகேவா? இப்போ என்னென்னா உங்களுக்கு சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்கள் எந்த காலம் வேணால் வச்சுட்டு நீங்கள் சைஸஸ் மாற்றிக்கலாம். ஸோ நான் அந்த கீழே இருக்குல்ல அதை நான் பிளாக் பண்ணிடுறேன் அந்த இதை. ஸோ வால் போயிட்டு ஃப்ளோரு. ஓகே. ஸோ அவ்வளோதான். குயிக் ப்ராசஸிங் தான் எல்லாமே முடிஞ்சு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இதோட சைஸஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் வால் டோர்லாம் எடிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் எடிட் டைப்பு. ஸோ ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டே மாற ஆரம்பிச்சிடும். எப்பயுமே டூப்ளிகேட் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா டயமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 feet இருக்கிற இடத்துல நான் ஒரு 1 feet கொடுக்குறேன்.
ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட சைஸஸ் கொண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இவ்வளோ தான் காலம் ப்ளேஸ் பண்ணுறது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூலு. ஸோ ஸ்டேர் கேஸோட பேஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃப்ளோர் லெவல். ஓகேவா? ஸோ ஃப்ளோர் லெவல் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதே டேபில் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் மேலே ஸ்டேர் கேஸு, ரேம்ப்பு, ரைலிங் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேர் கேஸு கொடுத்துட்டு இதில் இதே மாதிரி ஸ்டேர் கேஸ் இங்கே இருக்கான்னா இருக்குது. ஓகேவா? ஸோ 1 2 3 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோர் 2 எனக்கு க்ரியேட் ஆக போகிறது ரூஃப் செட் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மவுஸில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இது எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கிட்டு ஸோ நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இதோட ஸ்டாண்டர்டைஸாக எவ்வளோ க்ரியேட் ஆகும் அப்படின்னா அந்த சைஸ்க்கு நான் ஒரு கிளிக் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 ரைசர்னு கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? இங்கே கொடுத்துருவாங்க. அதோட பேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் 18 ரைசர் கொடுத்துருக்காங்க. நான் 18ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு லேண்டிங் வைக்கணும். ஒரு 9 ஸ்டெப்பு வந்ததுக்கப்புறம் 9 ஸ்டெப் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லேண்டிங். அப்படி என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஃபீட் ஸ்பேஸாக உங்களுக்கு இந்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஃபீட் வந்துட்டா மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணி அடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ரியேட் ஆகிரும். தெரியுதா? ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி க்ரியேட் ஆகிடும். தெரியுதா இது? ஸோ லேண்டிங் ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஸ்டெப்ஸோட க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ப்ளைனாக க்ரியேட் பண்ணதுனால பண்ணலாம். ஸ்டேர் போயிட்டு அதே இதில் ரன் மட்டும் பார்த்துங்க, ரன் லேண்டிங் சப்போர்ட்டு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட் ஸ்கெட்ச் இருக்கும், அதை நான் அடுத்து சொல்கிறேன். இதுதான் இப்போ மெயின். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணி வச்சுக்கோங்க ரூஃப் லெவலு. இது வந்து நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ணுறேன்னா சர்க்குலரு ரூஃப் செட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சும்மா மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கேட்லேயே இந்த ட்ராயிங்கை பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டார்ட் எங்கே ஆரம்பிக்கும் எண்டு எங்கே வருங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நான் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இதோட கண்டினியூட்டி ஆகும் அது. ஸோ அதனால் ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டேரு, இது லேண்டிங்கோட ஸ்டேர். ஓகேவா? லேண்டிங் வித் ஸ்ட்ரைட். ஓகேவா? ஸோ அடுத்து அதே மாதிரி ஸ்டேரில் போகிறேன், ஸ்பைரல் எடுக்கிறேன். இங்கே ஃப்ளோர் 2 ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண, ஏன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ மவுஸில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வரேன். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஸ்டேர் க்ரியேட் ஆகிறது தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பைரல் ஸ்டேர். ஸோ இதோட எடிட்டிங்கில் நான் இதில் சொன்னால் ரொம்ப டிலே ஆகும். ஸோ பேசிக்காக சொல்லிவிட்டு ஒவ்வொரு இதையும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒரு இதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோர் 2 கிரவுண்ட் ஃப்ளோர் 2 ரூஃப் வரையும் வச்சுக்கிறேன். இந்த இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போகிறீங்க. 3Dயில் பார்த்தீங்கன்னா அது க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இது எல்லாமே. ஸோ இந்த இது வந்து ஸ்டேர் கேஸில் இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கெட்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு இதில் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த இதில் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேர் போயிட்டு இந்த ஆப்ஷனை க்ரியேட் ஸ்கெட்சை மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸாக உள்ள ட்ராயிங் 2010, 12, 13, 14 அதில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பவுண்ட்ரிஸ்ங்கிறது வந்து அவுட்டர் லைன் தான் பவுண்ட்ரிஸ், ரைசருங்கிறது இன்னரில் அந்த ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரைசர். நான் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியில் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து வச்சுட்டு இப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, மவுஸில் எல்லாமே லெஃப்ட் கிளிக் தான். அவுட்ரு பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த அவுட்ரு இருக்குல்ல, இதையும் பண்ணிக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணணும்னா இங்கே ஹைட் செக் பண்ணணும். ஸோ நம்ம இதில் இந்த இதில் கொடுக்கல. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ரைசர் போயிட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும். இதே ப்ரீவியஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ நம்ம ஹைட் எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் ஒர்க் பண்ணோம் இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃப்செட் போயிட்டு 1 feet தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் காப்பி டிக்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ரைசர் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் ஆஃப்செட் போயிட்டு ஆஃப்செட் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஐக்கான பைப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வச்சிங்கன்னா அது ஒரு டாட் காமிக்கும். அந்த அப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் லெவல் க்ரியேட் பண்ணும்போதே இந்த ஆப்ஷன் நான் சொல்லியிருப்பேன். அந்த லெவல் ஆஃப்செட் சொல்லியிருப்பேன். அதே சேம் சிமிலர் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ 3D போய் பார்க்குறேன். எனக்கு அது என்னென்னா பேஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இது வந்து க்ரியேட் ஆகிருக்கு.
ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணி பார்க்குறேன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் டைமென்ஷனில் இதை நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எரர் ஆகிருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு வேறு ஸ்டெப்பில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளோர் லெவல் போயிடுங்க. ஸோ நீங்கள் ஹைட் கொடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் ஸ்டேரு. அதை எடுத்துக்கோங்க. இதோட மிடில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து இது வரையும் கொடுக்குறேன். தென் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ரூஃப் லெவலு. ஸோ இதோட மிட் பாயிண்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இதுவரையும் நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் எனக்கு இந்த இதில் ஸ்டாண்டர்டாக க்ரியேட் ஆகும். 18 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் 3Dயில் பார்த்தேன்னா எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரூஃப் லெவலோட இது கரெக்டாக போய் மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நான் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். கரெக்டாக போய் இந்த ரூஃப் லெவலில் அந்த லேண்டிங் மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா ரேம்ப்பு. ஸோ சேம் சிமிலர் ஸ்டேர் கேஸ் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் லெவல் போயிடுங்க. ரேம்பை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரன்னு வச்சுக்கோங்களேன். ரன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரூஃப் செட் பண்ணுறேன். ரூஃப் செட் பண்ணிட்டு நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இவ்வளோ தூரம் போனால் தான் அந்த ரேம்ப் வந்து ரூஃப் லெவலுக்கு ரீச் ஆக முடியும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா அது க்ரியேட் ஆகிருக்கும். நான் 3Dயில் பார்க்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ரேஷியோவை நம்ம மாற்றணும். அதாவது ஒரு ரேம்ப்பு ஸ்டேர் கேஸ்க்குலாம் ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா எடிட் டைப் போயிடுங்க. எடிட் டைப் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேம்ப் மேக்ஸ் ஸ்லோப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1.5 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்ளை. ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு ரூஃப் லெவலில் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் அது வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? எனக்கு அந்த ரேம்ப் க்ரியேட் ஆகிருக்கா? ஸோ இதே நீங்கள் கொஞ்சம் சர்க்குலர் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். எல்லாமே அந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். இந்த கர்வ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், இல்லை அதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதில் போய்ட்டு அந்த ரன்னுங்கிற ஆப்ஷன்லேயே பண்ணுறேன். ஸோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா போதும். மீதியெல்லாம் சேம் சிமிலர் அதே மாதிரி தான். ஓகேவா? அந்த க்ரியேட் ஆகிருக்கா? ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்து அந்த இதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேம்போ ரைலிங்கோ இல்லை எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் இங்கே உள்ள லெவல் முக்கியம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது க்ரியேட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் சாஃப்ட்வேர் இது. அது இருந்தால் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா க்ரியேட் ஆகிருக்கும். நான் அதனால தான் கொஞ்சம் டிஃபால்ட்டில் பண்ணேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரைலிங். ஓகேவா? ஸோ இந்த ரைலிங் என்ன அப்படின்னா இந்த ரைலிங்கில் ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்கும், பேத்துன்னு ஒன்று இருக்கும். ரைலிங்னா என்ன அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேர் கேஸில், இதுதான் ரைலிங். ஓகேவா? கைப்பிடியில் அந்த பேராபெட் வால்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதோட லெவல் என்ன, ரூஃபு. ஸோ ரூஃப் லெவல் போயிட்டு ரைலிங்கு, இதில் ஸ்கெட்ச் பேத்து. ஓகேவா? ஸ்கெட்ச் பேத் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணி மோஸ்ட்லி லெஃப்ட் கிளிக் தான், நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ரோஸ் கலர் லைன் இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க, பிங்க் கலர் லைனை. நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். 3Dயில் பார்த்தோன்னா எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு இது? ஸோ இப்போ இதோட ரைலிங்கோட டைப்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பைப்பு, ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கர்வ் ஷேப்பில் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த இதை பண்ணலாம். ஓகேவா? அதுவும் பாசிபிள். ரைலிங் போயிட்டு நான் ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இந்த இடத்துல போடுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன பார்த்தாச்சு அப்படின்னா காலமு எப்படி ஆட்டோகேட் ஃபைல் இன்சர்ட் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் ஸ்டேர் கேஸு, ரேம்ப்பு, ரைலிங். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் எதுவும் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது என்ன நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.